ஹலோ இந்த வீடியோவில் நம்ம தற்காப்பு கலை அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச முழு விஷயத்தையும் சொல்ல போகிறேன். ஹலோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தற்காப்பு கலை, கராத்தே, யோகா, குங்ஃபு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு யோகாஸை பற்றி பார்த்தலாம். யோகாஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம சும்மா இருக்கோம், அப்போ ஒரு நிலையில் இருப்போம், ஏதாவது ஒரு பொசிஷனில் இருப்போம், ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு நிலை இருக்கும், அதை அப்படியே அசையாமல் பிடிச்சிட்டு இருக்கிறது தான் யோகா. அசையாமல் இருக்கிறது தான், அந்த நிலையில் இருக்கிறது தான் யோகா. அப்படியே கொஞ்சம் மூமெண்ட் பண்ணுறோம், அதாவது கொஞ்சம் நமக்கு பிடிச்ச நிலையில் அப்படியே கொஞ்சம் நகர்றோம், அதுதான் கராத்தே. இந்த கராத்தே அதாவது குங்ஃபு அப்படின்னு சொல்லுவோம், அதான் கராத்தேன்னு சொல்கிறேன். ஏன் இதில் எல்லாமே ஒன்று தான், கராத்தே, பாக்ஸிங் எல்லாமே ஒன்று தான். நம்ம அசைய நினைக்கிற பொசிஷனை நம்ம அசைகிறோம்ல, அதை நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டைலாக மாற்றுறது, அதுக்கு பேர் தான் கராத்தே குங்ஃபுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் அசைங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குங்ஃபு கராத்தே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வலியோடு பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. உங்களோட குணம் மாறிடும், ஒரு நெகட்டிவான ஆளாக மாறிடுவீங்க. அந்த கஷ்டம், அந்த ஒரு வெறி பிடிச்சமா ஆளாக மாறிடுவீங்க. நார்மலாக பொறுமையாக பண்ணுங்கள், லைட்டாக பண்ணுங்கள், நார்மலாக லைட்டாக பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக பண்ணுங்கள், சிரமம் இல்லாமல் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சிரமம் இல்லாமல் பண்ணுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ண ஒரு நெகட்டிவான ஆளாக மாறிடுவீங்க. உங்களோட பாடி ஷேப் மாறிடும், உங்களோட பாடி வெயிட் போட ஆரம்பிச்சிடும், உங்கள் பாடி ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும், அதாவது உங்களோட வேகம் குறைய ஆரம்பிச்சிடும். எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வலியோட ரொம்ப பெயின்ஃபுல்லாக ப்ரெஷராக பண்ணுறதுனால. நார்மலாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில் நல்லாயிருக்கும், நல்ல ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், எந்த ஒரு ஒர்க்குனாலும் பண்ணலாம், உங்களோட ஹெல்த் நல்லாயிருக்கும், உங்களோட பாடி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதில் நீங்கள் கராத்தே யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது சொல்லுவதுன்னா, நீங்கள் கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மற்ற வேலைகள் செய்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். நல்ல ஹெல்த்தாக நல்லா பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும், நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு, மற்ற வேலைகள் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரூஸ்லி ஒரு கோடு சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா 10,000 கராத்தே டெக்னிக்ஸ், அதாவது கராத்தே வித்தைகள் 10,000 கற்றுக்கிட்டவங்களை பார்த்து கூட நான் பயப்பட மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு வித்தையை 10,000 முறை ப்ராக்டிஸ் பண்ணவரை பார்த்து நான் பயந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு வித்தையை நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால, அதை அதிகமாக தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கில்ஸ் அதிகரிக்கும். அந்த வித்தை நம்மளை ரொம்ப பயங்கரமான ஒரு ஆளாக மாற்றிடும், ரொம்ப திறமைசாலியாக மாற்றிடும். ஒரே ஒரு வித்தையை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப திறமைசாலியாக மாறிடுவீங்க. உங்களோட தாக்குதல் ஆப்போனன்ட் கிட்ட உங்களோட தாக்குதல் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எதிர்பார்த்த நார்மலாக அட்டாக் பண்ணுறதோட ஒரே ஒரு வித்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வித்தை பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக நம்ம ஆப்போனண்ட்டை அட்டாக் பண்ணலாம். அதான் ப்ரூஸ்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்ஸை பற்றி சொல்லணும்னா, டான்ஸும் பார்த்தீங்கன்னா அருந்ததி படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க. டான்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு தற்காப்பு கலை தான். நீங்கள் டான்ஸ் ஆடினாலே, ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்கனாலே, நார்மலாக ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்கனாலே போதும். எதையுமே ஹார்டாக பண்ணாதீங்க. நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, ஹார்டாக கஷ்டப்பட்டு பண்ணாதீங்க. ஒரு நெகட்டிவான ஆளாக மாறிடுவீங்க, உங்களோட வேகம் குறைஞ்சிரும். நீங்கள் ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அருந்ததியில் சொல்லுவாங்க, அதான் சொல்கிறேன். அருந்ததியில் நடனமும் ஒரு தற்காப்பு கலை தான், தற்காப்பு கலையை சேர்ந்தது தான். தற்காத்துக்கிறதுக்காக பயன்படுத்த தான். நீங்கள் டான்ஸும் ஆடுங்க, ஜாலியாக டான்ஸ் ஆடுங்க, அதுவும் ஒரு தற்காப்பு கலை இதுதான்.